வடதிசை ராஜாவின் அழிவு. ஆகிலும் கிழக்கிலும் வடக்கிலும் இருந்து வரும் செய்திகள் அவனை கலங்க பண்ணும். அப்பொழுது அவன் அநேகரை அழிக்கவும் சங்காரம் பண்ணவும் மகா உக்கிரத்தோடே புறப்பட்டு போய் சமுத்திரங்களுக்கு இடையிலுள்ள சிங்காரமான பரிசுத்த பர்வத தண்டையிலே தன் அரமனையாகிய கூடாரங்களை போடுவான். ஆனாலும் அவனுக்கு ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் அவன் முடிவடைவான். இந்த வசனங்களில் வடதிசை ராஜாவாகிய அந்தியோக்கசின் வீழ்ச்சியும் அழிவும் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தன் உபாயத்தினால் வஞ்சகத்தை கைகூடி வரப்பண்ணி தன் இருதயத்தில் பெருமை கொண்டு நிர்விசாரத்தோடு இருக்கிற அநேகரை அழித்து அதிபதிகளுக்கு அதிபதியாய் இருக்கிறவருக்கு விரோதமாய் எழும்புவான். ஆனாலும் அவன் கையினால் அல்ல, வேறு விதமாய் முறித்து போடப்படுவான். அந்தியோக்கஸ் தனக்கு இஷ்டமானபடி செய்தான். தன்னை உயர்த்தினான். எந்த தேவனிலும் தன்னை பெரியவன் ஆக்கினான். தேவாதி தேவனுக்கு விரோதமாக ஆச்சரியமான காரியங்களை பேசினான். நிர்ணயிக்கப்பட்ட காலம் வரையிலும் அவனுக்கு எல்லாம் கைகூடி வந்தது. அந்த காலம் முடிந்த பின்பு அந்தியோக்கஸுக்கு அழிவு வருகிறது. அந்தியோக்கஸ் தன்னுடைய பெருமையின் உச்சியிலே இருந்தபோது கிழக்கிலும் வடக்கிலும் இருந்து சில செய்திகள் வருகிறது. அந்த செய்திகள் அவனை கலங்க பண்ணுகிறது. அந்தியோக்கஸ் தன்னுடைய கலக்கத்திலே நிதானம் இழக்கிறான். தான் செய்ய நினைத்த வேலைகளை எல்லாம் நிறுத்தி விடுகிறான். பெர்சியருக்கும் பார்த்தருக்கும் விரோதமாக யுத்தம் பண்ண தீர்மானிக்கிறான். அவர்களில் அநேகரை அழிக்கவும் சங்காரம் பண்ணவும் மகா உக்கிரத்தோടെ புறப்பட்டு போகிறான். அந்தியோக்கஸின் மனதிலே கலக்கமும் இருக்கிறது, உக்கிர கோபமும் இருக்கிறது. அவரிடத்தில் தெளிந்த சிந்தனையோ தெளிந்த புத்தியோ இல்லை. அந்தியோக்கஸுக்கு யூதர்கள் மீது எப்போதுமே வெறுப்பும் கோபமும் உண்டு. தன்னுடைய கடைசி முயற்சியாக அவன் யூதர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண போகிறான். அவனுடைய கோபம் அதிகரிக்கிறது. யூதர்களில் அநேகரை அழிக்கவும் சங்காரம் பண்ணவும் வேண்டுமென்று தீர்மானித்து மகா உக்கிரத்தோட யூதா தேசத்திற்கு விரோதமாக புறப்பட்டு போகிறான். அந்தியோக்கஸ் சமுத்திரங்களுக்கு இடையில் உள்ள சிங்காரமான பரிசுத்த பர்வத தண்டையிலே தன் அரண்மனையாகிய கூடாரங்களை போடுகிறான். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய பரிசுத்தவான்களுக்கு விரோதமாகவும் தீங்கு செய்கிறவர்கள் சீக்கிரத்தில் அழிந்து போவார்கள். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மீது நிச்சயமாய் வரும். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் தன்னை உயர்த்தும் போது அவன் கர்த்தருக்கு அருகாமையில் போகாமல் தன்னுடைய அழிவுக்கு அருகாமையில் போகிறான். கர்த்தருக்கு விரோதமாக தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே தீங்குகளை வரவழைத்துக் கொள்கிறார்கள். அந்தியோக்கஸ் கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாக மகா உக்கிரத்தோட புறப்பட்டு போனான். யூதர்களில் அநேகரை அழிக்கவும் சங்காரம் பண்ணவும் வேண்டுமென்று தீர்மானம் பண்ணினான். ஆனால் அந்தியோக்கஸுக்கு ஒத்தாசை பண்ண ஒருவரும் இல்லை. அந்தியோக்கஸ் அழிந்து போனான். ஆனாலும் அவனுக்கு ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் அவன் முடிவடைவான் என்று காபிரியேல் அந்தியோக்கஸின் முடிவை பற்றி தானியேலுக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த செய்தி ஏற்கனவே தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தன் உபாயத்தினால் வஞ்சகத்தை கைகூடி வரப்பண்ணி தன் இருதயத்தில் பெருமை கொண்டு நிர்விசாரத்தோடு இருக்கிற அநேகரை அழித்து அதிபதிகளுக்கு அதிபதியாய் இருக்கிறவருக்கு விரோதமாய் எழும்புவான். ஆனாலும் அவன் கையினால் அல்ல, வேறு விதமாய் முறித்து போடப்படுவான். தானியேல் 8:25. வருங்கால யுத்தங்கள். முதலாவது யுத்தம் பழைய ரோம பேரரசிற்குள் நடைபெறும். இதன் மூலமாக இந்த பேரரசிற்குள் 10 ராஜ்யங்கள் ஸ்தாபிக்கப்படும். இந்த 10 ராஜ்யங்களும் பிந்திய ரோம பேரரசாக இருக்கும். இவை தானியேல் 2வது அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கும் 10 கால் விரல்களாகவும் தானியேல் 7, வெளிப்படுத்தின விசேஷம் 12, 13, 17 ஆகிய அதிகாரங்களில் கூறப்பட்டிருக்கும் சின்ன கொம்பாகவும் இருக்கும். இரண்டாவது யுத்தம் 10 ராஜ்யங்கள் ஸ்தாபிக்கப்பட்ட பின்பு பிந்திய ரோம பேரரசு சிறிது காலம் தொடர்ந்த பின்பு நடைபெறும். சின்ன கொம்பு அல்லது வருங்கால அந்தி கிறிஸ்து இந்த 10 ராஜ்யங்களில் ஒன்றில் இருந்து வருவான். இவற்றில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 17, 8 முதல் 17 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் 8வது ராஜ்யத்தை ஸ்தாபிப்பான். இரண்டாவது யுத்தத்தில் 10 ராஜ்யங்களில் 3 ராஜ்யங்களை அகற்றுவான். அதன் பின்பு மற்ற ராஜ்யங்கள் அந்தி கிறிஸ்துவிற்கு தானாகவே யுத்தமில்லாமல் கீழ்ப்படியும். மூன்றாவது யுத்தம் அந்தி கிறிஸ்து 10 ராஜ்யங்களின் அதிகாரங்களை கைப்பற்றிய பின்பு நடைபெறும்.
இது தானியேலின் 70வது வாரத்தின் பாதியில் நடைபெறும். இது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு 3 வருஷங்களுக்கு முன்பு நடைபெறும். அந்தி கிறிஸ்துவின் கீழ் உள்ள 10 ராஜ்யங்களும் இந்த யுத்தத்தில் பங்கு பெறும். இவர்கள் அந்தி கிறிஸ்துவோடு சேர்ந்து பழைய ரோம பேரரசின் வட திசையில் உள்ள தேசங்கள் மீதும் கீழ் திசையில் உள்ள தேசங்கள் மீதும் யுத்தம் பண்ணுவார்கள். அந்தி கிறிஸ்து இந்த தேசங்களை ஜெயித்த பின்பு அவன் எருசலேமுக்கு நேராக யுத்தம் பண்ண புறப்படுவான். அப்போது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அந்தி கிறிஸ்துவையும் அவனுடைய சேனையையும் தோற்கடிப்பார். சமுத்திரங்களுக்கு இடையில் உள்ள சிங்காரமான பரிசுத்த பர்வத தண்டையிலே தன் அரமனையாகிய கூடாரங்களை போடுவான். அந்தி கிறிஸ்து அல்லது வடதிசையின் சீரியா தேசத்தின் ராஜா தன்னுடைய தலைநகரத்தை எருசலேமில் உள்ள யூதருடைய தேவாலயத்தில் ஸ்தாபிப்பான். இது சவக்கடலுக்கும் மத்தியதரை கடலுக்கும் நடுவில் உள்ள சிங்காரமான பரிசுத்த பர்வதமாகிய மோரியா மலையில் அமைந்திருக்கிறது. ஆயினும் அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை அர்மகதோனில் முடிவு பெறும். அவனுக்கு ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் அவன் முடிவடைவான். அந்தி கிறிஸ்து எரிகிற அக்கினி கடலில் தள்ளப்படுவான். அந்தி கிறிஸ்துவின் சேனையில் 1/6 ஒரு பகுதியை தவிர மற்றவர்கள் அழிக்கப்படுவார்கள். அந்தி கிறிஸ்துவுக்கு உதவி புரிந்த சாத்தானும் அவனுடைய தூதர்களும் பிசாசுகளும் பாதாளத்தில் தள்ளப்படுவார்கள். அந்தி கிறிஸ்துவுக்கு யாரும் உதவி பண்ணுவதற்கு ஆள் இல்லாமல் தனித்து விடப்பட்டிருப்பான். சாதாரண மனுஷனைப் போல மரித்து போவான்.